10 துறைகளின் செயல்பாடுகள் பற்றி முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் சுமார் 4 மணி நேரம் தொடர் ஆய்வு. அறிவித்தால் ஆணையாக வேண்டும், அரசாணைகள் செயலாக்கம் பெற வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. பாஜகவுடன் நாங்கள் கூட்டணி வைத்தால் மதவாத கட்சி, நீங்கள் கூட்டணி வைத்தால் நல்ல கட்சியா என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் என்ற திமுகவின் கனவு பகல் கனவாகவே இருக்கும் என பரப்புரையில் பேச்சு. திமுக கூட்டணி வைத்ததா இல்லையா? நீங்கள் வைத்தா பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி. நாங்க அண்ணா திமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி அமைச்சா மதவாத கட்சி. இதை தவிர்த்து வேற ஒண்ணுமே சொல்ல முடியாது. எடப்பாடி பழனிசாமி தொடங்கிய தேர்தல் சுற்றுப்பயணத்தின் முதல் நாளில் பாஜக தலைவர்கள் பங்கேற்பு. தமிழகத்தின் நாளைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேச்சு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், நாளைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் பழனிசாமி அவர்களே, 2031 தேர்தல் தான் பாஜகவுக்கு இலக்கு என கூறி 2026 தேர்தல் தோல்வியை நயினார் நாகேந்திரன் ஒப்புக்கொண்டது மகிழ்ச்சி அளிக்கிறது. சுற்றுப்பயணத்தை தொடங்கிய எடப்பாடி பழனிசாமி 4 ஆண்டுகளாக எங்கிருந்தார் என திமுக எம்பி கனிமொழி கேள்வி. திருப்புவனம் அஜித்குமார் கொலைக்கு நீதி கேட்டு நாம் தமிழர் கட்சி அறிவித்த போராட்டத்திற்கு அனுமதி மறுப்பு. வாரந்தோறும் போராட்டம் நடத்துவீர்களா என நாம் தமிழர் கட்சிக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. தொடர் குற்றத்தில் ஈடுபடும் குற்றவாளிகளின் ஜாமீனை ரத்து செய்ய காவல்துறை மனு தாக்கல் செய்யாதது ஏன்? ஆட்கொணர்வு மனுக்கள் மீதான விசாரணையின் போது உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. ஒரே கல்லில் 2 மாங்காய் என்பார்கள். பாமகவே இப்போது 2 மாங்காயாகிவிட்டது. தருமபுரி நிகழ்ச்சியில் பாமக எம்எல்ஏக்கள் முன்னிலையில் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கிண்டல். அவர் நடந்து அந்த நிறைய பாதையில் இப்போ நடந்து இப்போ காலையில் மக்களை அவர் ஒரு கல்ல 2-3 மாங்காய்ப்பாங்க. இப்போ 2 மாங்காய் மக்களையும் சந்திக்கிற நடக்கிறாரு. உடம்புக்கு சுகாதாரமாக உடம்புக்கு ஒரு சுகாதாரத்துக்கு பயன்படுத்திக் கொள்கிறார். எப்படியோ எங்களுடைய திட்டத்தை அவர் பயன்படுத்துகிறார். பிராட்வே பேருந்து முனையம் கட்டுமான பணிக்கு சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கியது சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம். 566 கோடி ரூபாயில் கட்டுமான பணிகள் விரைவில் தொடங்குகின்றன. திருப்புவனத்தில் போலீசாரால் அஜித்குமார் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம். அஜித்குமார் கொலை வழக்கை அதிகாரப்பூர்வமாக சிபிஐக்கு மாற்றி தமிழ்நாடு அரசிதழில் வெளியீடு. முதுபெரும் தமிழறிஞர் சேதுராமன் உடல் அரசு மரியாதையுடன் அவரது சொந்த ஊரில் நல்லடக்கம். அமைச்சர் பெரிய கருப்பன், கோட்டாட்சியர் உள்ளிட்டோர் இறுதி அஞ்சலி. பஞ்சாபில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து தலைகீழாக கவிழ்ந்த விபத்தில் 8 பேர் உயிரிழப்பு. சிலர் மருத்துவமனையில் கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என அச்சம். மத்திய பிரதேசத்தில் ஒரு நாள் கூட வேலை செய்யாமல் 12 ஆண்டுகளாக சம்பளம் வாங்கிய காவலர். இதுவரை 28 லட்சம் ரூபாய் ஊதியமாக பெற்ற காவலர் மனநல பாதிப்பால் சிகிச்சை பெற்று வந்ததாக சம்மனுக்கு பதில். நடிகை நயன்தாரா ஆவணப்படத்தில் சந்திரமுகி பட காட்சிகளை பயன்படுத்த தடை கோரி AP இன்டர்நேஷனல் நிறுவனம் தொடர்ந்த வழக்கு. ஆவணப்பட தயாரிப்பு நிறுவனமும் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனமும் 2 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாட்டில் இன்று அதிகபட்சமாக மதுரையில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியது. சென்னை மீனம்பாக்கம், நுங்கம்பாக்கத்தில் தலா 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு.
டெக்சாஸ் கனமழை வெள்ளத்தில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 82 உயர்வு. பலி எண்ணிக்கை தொடர்ந்து உயர்வதால் இயற்கை பேரிடராக அறிவித்தார் அதிபர் டிரம்ப். அமெரிக்காவின் வரி விதிப்பு நடவடிக்கைகள் எந்த பலனையும் அளிக்காது. அதிபர் டிரம்பின் வரி விதிப்பு மிரட்டலுக்கு சீன வெளியுறவு அமைச்சகம் பதில். அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்புகளுக்கு பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு கண்டனம். பொருளாதார ரீதியில் நிச்சயமற்ற தன்மையை உருவாக்குவதாகவும் குற்றச்சாட்டு. அமெரிக்கா பார்ட்டி கட்சியின் பொருளாளராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த வைபவ் தனேஜா நியமனம். மக்களுக்கு மீண்டும் சுதந்திரம் வழங்க கட்சியை தொடங்கியுள்ளதாக எலான் மஸ்க் அறிவிப்பு.